ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம். கடல் நீர் உப்பு என்று உப்பாக இருப்பதுதான் இன்று நாம் காண்கிறோம். ஆனால் உலக ஆரம்ப நிலையில் கடல் நீர் உப்பே கிடையாது. இன்றும் உப்பு இல்லை. அது உப்பாக எவ்வாறு மாறுபடுகிறது? அதற்கு என்ன காரணம்? ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த மனிதன் இன்று எப்படி ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கை எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில்தான் அன்றும் செயல்படும்போது அதுபோன்று நம்மால் வாழ முடியவில்லையே என்ற நிலையில் ஏங்கி தவிக்கும் நிலையை ஒரு காலத்தில் அந்தந்த மனிதன் எவ்வாறு உள்மனதில் உணர்ந்து இவ்வாறு இல்லையே என்று வெளியும் கூற முடியாமல் வாழ்ந்து இறந்தானோ அந்தந்த மனிதன் உணர்வுதான் கடைசியில் மண் உயிராக மாறியது. மாறுபடும்போது மக்கள் தொகை அதிகமாக வளர்ந்து வரும்போது தான் இறைவன், எதிர்காலத்தை உணர்ந்தறிந்த இறைவன் கடல் நீர் வழியாக தான் மனிதனுக்கு உணர்த்த முடியும் என்பதற்காகத்தான் கடல் நீரை உப்பாக மாற்றினார். இன்றும் அது கடல் நீர் உப்பு கிடையாது. கடல் நீர் உப்பு என்றால் கடலிலே பிறந்து கடலிலே வாழும் மீன்களுக்கு எதற்கு உப்பு போட்டு அதுக்கு ஊற வைத்து அது தக்க வைக்கிறார்கள்? எதற்காக? அது உப்பு கிடையாது. மனிதன் கைப்பட்டால் அது உப்பாக தெரியும். இது இறைவனுடைய அருள் என்றும் சொல்லலாம், பொருள் என்றும் கூறலாம். இதுதான் உண்மை. மனிதன் கைப்பட்டால் உப்பு, இல்லை என்றால் அது சாதாரண நீர் தான். எத்தனையோ மழை வெள்ளத்தில் இத்தனை வெள்ளங்கள் சென்றும் கடல் நீர் உப்பு மாற்றப்படுகிறதா? மாறுபடவில்லை. இதுதான் கடவுள். அந்த உப்பு வழியாகத்தான் மனிதன் உண்டு வாழும்போது ஒவ்வொரு மனிதன் எவ்வாறு வாழ்க்கையில் இறந்து வேதனையில் வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து பல வண்ணத்தில் வாழ்ந்து பல பிரச்சனைகள் செயல்பட்டு வாழ்ந்து மறைகிறானோ அந்தந்த மனிதன், மண்ணில் மறைந்த மனிதன் அனைவரும் மீண்டும் மழை நீரில் கரைந்து வெள்ளத்தில் சென்று அது கருணை கடல் என்பது கருணை கடல். அதுதான் கடல் நீரை உப்பாக்கினார் இறைவன். இங்கெல்லாம் குடிநீருக்கு கிடையாது. அந்த கடல் நீர் உப்பாக்கினார். அந்த உப்பில் தான் இன்றும் இந்த உப்பு உலக அளவில் வாழும் மனிதர்கள் அந்த உப்பு உணரும்போது எந்தெந்த மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பதற்கெல்லாம் உள்மனதில் நாம் இன்றும் உள்மனதில் உணர்கிறோம். அது வெளிப்படையாக கூற முடியாது. அப்படி கூற வேண்டும் என்று நினைத்தாலும் அதில் ஏதாவது 1-2 தான் வருமே, முழுமையாக உணர்ந்தது வெளிப்படாது. அதுதான் கடவுள். கடவுளை போல் சினிமா திரையில் பார்ப்பது போல் காண முடியாது. காண முடியும், ஆனால் அதுக்கு சில தவங்கள் உண்டு, சில திட்டங்கள் உண்டு, வழிபாடு உண்டு. அப்படி என்றால் இறைவன் காட்சி தருகிறான். அது உண்மை, இல்லை என்று கூறவில்லை. நானே கண்டிருக்கிறேன். ஆகையினால் அது அனைவரும் காண முடியாது. அது கோடி ஒரு மனிதர்கள் தான் இறைவன் காட்சி தருவார். இறைவன் இருப்பது உண்மை. அதனால்தான் இன்று பட்டிமன்றத்துக்கு செல்கிறோம். பல வண்ணத்தில் பல அறிவியலில் செயல்படுகிறது. அதை காது குளிர கண் குளிர பார்க்கும்போதும் காது குளிர கேட்கும்போதும் அது மகிழ்ச்சி அளிக்கிறது. வாழ்க்கைக்கும் ஏதோ நன்மை பெறுவதாக நினைக்கிறோம். ஆனால் வீட்டுக்கு வந்தவுடன் அந்த நினைவு எதுவும் நமக்கு நினைவுக்கு வருவதில்லை. காரணம், அவரவர் வாழ்க்கையுடைய வழிமுறை தான் நினைவுக்கு வரும். நாளை என்ன செய்வது, அங்கு எங்கு செல்வது, எங்கு பணத்தை கட்டுவது, எங்கு வாங்குவது, இது போன்ற வாழ்க்கை மனிதனுடைய செயல்பாடில் அது நினைவுக்கு வராது. பள்ளி பேரண்ட்ஸ் செல்கிற மீட்டிங்கும் அதே போல தான். அவர் கூறுவதையெல்லாம் நம் பிள்ளைகளுக்கு உணர்த்தவும் முடியாது, கூறவும் முடியாது. 1-2 கூறினால் அந்த நினைவு பிள்ளைகளுக்கும் வராது. காரணம், இது போன்ற பிள்ளைகளும் இது போன்ற மனிதர்களும் வாழ்ந்து மறைந்து இன்னும் மண் உயிரில் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த மண்ணில் தான் நாம் இன்றும் உண்டு வாழ்கிறோம். அது எப்படி நினைவுக்கு வரும்? வராது. கடவுள் இருப்பது தான் உண்மை. கடவுள் மண்ணதுக்குள் உப்பாக உணர்த்துவது தான் உண்மை. அவர் நீராகவும் நெருப்பாகவும் வாழ்கிறார். இதுதான் உண்மை அறிய வேண்டும். இதெல்லாம் அறியாத இந்த அரசியல்வாதி மூடர்கள் அனைத்தையும் அழித்து விட்டார்கள்.
அழித்தே சென்று விட்டார்கள். இன்று பசுமை காடுகளை வேகமாக அழித்து விட்டதனால் அங்கு வாழும் சில பாம்பு இனங்கள் வேகமாக அழிந்து விட்டது. பசுமை இடைவெளி இருந்தது, அங்காங்கு வாழ்ந்த இந்த பாம்பு இனமும் அதில் 190% அழிந்து விட்டது. இதனால்தான் இன்று செயற்கை மூலயமாக குழந்தை பெறுவது ஆப்ரேஷன் மூலயமாக செயல்படுகிறார்கள். அது பார்வைக்கு நன்மையாக தெரியும். அது அது போன்ற குழந்தைகள் எந்த குழந்தை இருந்தாலும் மருத்துவத்துறையில் பிறக்கும் அனைத்தும் செயற்கை முறையில் பிறக்கும். மருத்துவ முறையில் இயற்கையாக பிறந்தாலும் அது கடைசி வரை நோய்பட்டு தான் வாழும். இதுக்கு முன்னெல்லாம் வீட்டிலே இயற்கையாக பிரசவமானது. அன்று இது போல நோய் இருந்ததா? சற்று யோசித்து பாருங்கள். இன்றைய நோய் வர காரணம் அந்தந்த மனிதன் அவர்கள் பொருளை சேர்த்து வைத்து கொண்டதனால் தன்னுடைய எதிர்காலம் சேமித்ததால் இந்த வினை இன்று நாம் காணுகிறோம். இது போன்ற நிலை இனி வராத இந்த மண் உயிரை காப்போம் என்றால் ஒவ்வொரு மனிதனும் திருந்தி வாழ வேண்டும், தூய்மையாக வாழ வேண்டும். அவன் இறந்தாலும் அவன் உள்ளம் தூய்மையாக மறைந்தால்தான் அந்த மண் உயிர் மாறும், மீண்டும் இந்த பூமி நன்மை நிலைக்கு வரும். இது போன்ற நிலையில் அந்த அரசியல்வாதி இருக்கும் வரை இந்த பூமி என்று எக்காலத்திலும் அது தூய்மை அடையாது. காரணம், அவருடைய வம்ச வழிபாத முறையில் அவருக்கு உணர்த்தி வருகிறது. அவர் அந்த வழியில் தான் செல்வார்கள். அதனால்தான் அரசியல் என்பது அடியோடு ரத்து செய்ய வேண்டும். அரசியல்வாதிகள் இருக்கலாம், நம்மை போன்ற மனிதர்கள், அவருக்கும் குடும்பம் உள்ளது. இவர் ஒரு சீமானா இருந்தாலும் சரி, இந்த ராமதாஸ் இது போன்ற அவருடைய அப்பனும் பிள்ளையும் பாருங்கள். இந்த தேர்தலில் 2 பேரும் பிரிந்தார்கள். காரணம் என்ன? தனித்தனியாக பிரிவது போல் நான் வெளியே நாடகம் நடத்தி ஓட்டை வாங்கிக்கோ. இவருக்கு ஒரே பாட்டாளி மக்கள் கட்சியில் போட வேண்டிய ஓட்டு இருவரும் பிரித்து கொண்டு அது ஒன்று இப்போ கூட்டணி கட்சி சேருவது போல் அவர் அப்பனும் மொழியும் சேர்ந்து கொண்டார்கள். ஆக அவருடைய கெப்பாசிட்டியை காட்டி வருவதற்காக இவ்வாறு நாடகம், அது போன்றதுதான் அனைவரும் நாடகத்தை நடத்தித்தான் இந்த அரசியல்வாதிகள் வாழ்ந்து வருகிறார்களே தவிர அவர் உள்நோக்கங்கள் வேறு. இதை அறியாத மூட மனிதர்கள் இதெல்லாம் அந்த அரசியல்வாதிகள் இது தருகிறான் அது தருகிறான் என்றதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள், அதையெல்லாம் தேவையில்லாத பொருள்கள். அவரவர் உழைப்பில் அவரவர் வாழ வேண்டும் என்பதே இறைவனுடைய தீர்ப்பு. ஆகையினால் இந்த இலவசம் என்பது அடியோடு ரத்து செய்து, அரசியல் என்பது அடியோடு தடை செய்து மனிதர்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் இனி வரப்போகிற காலத்தில் வரும் வெப்பநிலையும் கொடுமைகளும் தீமைகளையும் படிப்படியாக குறைத்து இறைவன் செய்வான். இல்லையே வருவதை அனைவரும் அனுபவித்தே தீர வேண்டும். இதில் முக்கியமாக அரசியல்வாதிகள் நிலைமை, திரைப்படத்தில் ஒரு வில்லன் எத்தனை விதத்தில் அவன் செயல்பட்டாலும் கடைசியில் அவன் அன்றாயோடு ஓடுவது போன்று அரசியல்வாதிக்கு நிலை வந்தே தீரும். இது உறுதி. அன்பே சிவம்.